ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல கிளாக் கொடுத்துட்டு டிகிரி ஃபைண்ட் பண்ண சொன்னாங்களா, எப்படி குயிக்கா ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு சம்ஸ்கிலையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த சம்மை சால்வ் பண்ணாவே எக்ஸாம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 மணிக்கு மணி மற்றும் நிமிட முள் இடையே உள்ள கோணத்தை காண்க. ஸோ பாருங்க, 3 மணினா சின்ன முள் 3 இருக்கும், பெரிய முள் 12 இருக்கும். ஸோ அப்ப இந்த இடையே உள்ள கோணம் எவ்வளவு கேட்கறாங்க. கொஸ்டின்ல 3 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிமிடம் கொடுக்காம 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி இந்த மாதிரி கொடுத்தாங்களா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதால 30 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 3 இன்ட்டு 30 = 90 டிகிரி. ஸோ 3 மணிக்கு இந்த டிகிரி பார்த்தோம்னா 90 டிகிரி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை 1 மணிக்குன்னு கேட்டாங்களா, 1 இன்ட்டு 30 = 30. 2 மணிக்குனா 2 இன்ட்டு 30 = 60. 3 மணிக்கு போட்டோம். 4 மணிக்குனா 4 இன்ட்டு 30 = 120. 5 மணிக்குனா 5 இன்ட்டு 30 = 150. 6 மணிக்குனா 6 இன்ட்டு 30 = 180 டிகிரி. ஸோ இது 180 டிகிரி வரைக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, 7 இன்ட்டு 30 = 210 டிகிரி. ஸோ 180க்கு மேல போச்சுன்னா இங்க என்ன வேல்யூ வருதோ, இங்க பெருக்கிறோம்ல அந்த வேல்யூ என்ன வருதோ அதுல இருந்து 360 அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணும். ஸோ அப்ப 0 5 இங்க 1. ஸோ அப்ப 7 மணிக்கு 150 டிகிரி. ஒரு 8 மணிக்குனா 8 இன்ட்டு 30 = 240. ஸோ 240னா 360 இருந்து 240 மைனஸ் பண்ணும். 0 2 1. ஸோ 8 மணிக்கு 120 டிகிரி. அதாவது 180க்கு மேல போச்சுன்னா 360 இருந்து அதை மைனஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 5 மணிக்கு மணி மற்றும் நிமிட முள் இடையே உள்ள கோணத்தை காண்க கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.